வணக்கம், என்னோட நேம் சிவா. நான் ஸ்கூல் படித்தது பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மஞ்சுக்குப்பமில் இருக்குது. ஸோ 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 12th வரைக்கும் நான் செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ அந்த ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹாஸ்டலோடு நான் அங்கே படித்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில நல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சில நல்ல கருத்துக்கள்லாம் வந்து அங்கே ஸ்கூலில் நான் படிக்கும்போது ப்ரேயர் டைமில் ஃபாதர்ஸ் வந்து சில ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. அதாவது அந்த நன்னெறி கதைகள் சொல்லிட்டு மாரல் ஸ்டோரிலாம் சில இதெல்லாம் சொல்லுவாங்க, டெய்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த 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 ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு அமையும். ஸோ லைஃப் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வாழறது அப்படின்ற ஒரு சில அந்த மாரல்ஸ் எல்லாம் எனக்கு அங்கேருந்து கிடச்சிச்சு. ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டிபெண்ட்டாக சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி ஃப்ரீடமாக வாழறதுக்கு சில நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசனை வந்து அப்போ எனக்கு சின்ன சின்ன யோசனைகள்லாம் இருந்துச்சு. அதை படித்து முடித்த பிறகு 12th படித்து முடித்த பிறகு மயிலம் இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். 2008 to 2012 வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். நான் என்ன பண்ணுவேன், இன்ஜினியரிங் புக்ஸையும் தாண்டி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சில புக்ஸு, லைஃப்பில் சாதித்த நபர்களுடைய வரலாறு, அதாவது பயோகிராஃபிலாம் வாங்கி படிப்பேன். அப்படி இருக்கும்போது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய புக்ஸு, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சாருடைய புதிய கனவு புதிய இந்தியா, அப்துல் கலாம் அவர் எழுதின அக்னி சிறகுகள், இந்த மாதிரி பராக் ஒபாமாவுடைய அவருடைய லைஃப் ஸ்டோரி, அவர் லைஃப் பயோகிராஃபி, வர்கீஸ் குரியன் அவருடைய பயோகிராஃபி, மகாத்மா காந்தி அவருடைய பயோகிராஃபி, இந்த மாதிரி லைஃப்பில் சாதித்த மிகப்பெரிய அளவில் சக்ஸஸை ரீச் பண்ண அவங்களுடைய பயோகிராஃபிலாம் நான் வாங்கி படிக்கிற பழக்கம் வந்து எனக்கு 2011-12 இந்த மாதிரி டைமில் எனக்கு அப்போ இருந்துச்சு. அதன் பிறகு 12ல் வந்து இன்ஜினியரிங் படித்து முடித்த பிறகு இப்போது மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் சார் 1800 கோடி ரூபா ஃபெனி பண்ணால் முந்திரி விவசாயிகளுக்கு கிடைக்கும், பண்ருட்டியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். இப்போது தமிழ்நாட்டுடைய சூழல் ஆல்கஹால் அந்த மாதிரியான ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு சூழல் சரியாக இல்லை, பட் கவர்மெண்ட் பர்மிஷன் வந்து கிடைக்காது அப்படின்றதால நான் மாற்றி யோசித்து முந்திரி பழத்திலேருந்து ஜூஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 month ஷெல்ஃப் லைஃப் உள்ளது, நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஆடட் சுகர், நோ வாட்டர் ஆடட். ஸோ நேச்சுரலாக 100% ஃப்ரூட் கண்டென்ட் ஜூஸு நான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைம் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா முந்திரியோட சீசன் ஏப்ரல், மே, ஜூன். இப்போ இந்த 2.5 month மட்டும்தான் வந்து முந்திரியோட விளைச்சல் நடக்குது. ஸோ அந்த 2.5 month மட்டும் அந்த முந்திரி பழத்தை கலெக்ஷன் பண்ணி 6 month ஷெல்ஃப் லைஃப் உள்ள ஒரு ப்ராடக்டை வந்து வித் ப்ரீமியம் ப்ராடக்டாக வந்து நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து என்னுடைய கம்பெனி நேம் கேஷ்விட்டா பிரைவேட் லிமிடெட், இன்கார்பரேஷன் 2023ல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாவுக்காக ஸ்டார்ட் அப் டிஎன் கிராண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராண்ட் வந்து எனக்கு ஒரு நல்ல அடுத்து என்னுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் மார்க்கெட் ரீச்சுக்கும் வந்து எனக்கு பெரிதும் பயன்படுது அந்த ஸ்டார்ட் அப் டிஎன் கொடுத்த கிராண்ட் ஃபண்டு. இந்த ப்ராப்ளம் வந்து கடலூர் மாவட்டம் மட்டும் இல்லை, பக்கத்தில் அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, தேனி, விழுப்புரம், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 மாவட்டங்களுக்கு மேலே முந்திரி விவசாயம் நடக்குது. 8 மாவட்டங்கள்லேயும் உள்ள முந்திரி விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கேரளா, கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திரா, இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா பிரச்சனை. இது தமிழ்நாட்டு பிரச்சனை கிடையாது, இது இந்தியா பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்டைக்கு தான் இப்போதைக்கு வேல்யூ இருக்குது, முந்திரி பயிருக்கு தான் வேல்யூ இருக்குது. ஒரு வேல்யூ கிரியேஷன் ஆகிருக்கு 300 வருஷமாக. அந்த முந்திரி பழத்துக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாமலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜூஸ் பிராண்டு பில்டு பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ விவசாயிகளுக்கு வந்து இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு அடிஷ்னல் ரெவென்யூ கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு பொட்டென்ஷியல் வந்து
தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. இப்போ பல லட்சம் கோடி முந்திரி பழத்திலேருந்து வர வேண்டிய வருமானம் வரல. விவசாயிகள் மட்டும்தான் பொறுப்பு இருக்குது, இங்கே பொறுப்பு இல்லை, இவங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. இந்த மாதிரி முந்திரி பழம் ஜூஸ்ன்னு மட்டும் இல்லை, அது மல்டிபிள் ப்ராடக்ட் முந்திரி பழத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அந்த முந்திரி பழத்தை வச்சு மல்டிபிள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த முந்திரி பழத்துக்கு வந்து ஒரு வேல்யூ நம்ம கிரியேட் பண்ண முடியும், ஒரு ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது மினிமம் சப்போர்ட்டபிள் ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஒரு குறைஞ்சபட்ச ஆதார விலை கொடுத்து நம்ம முந்திரி பழத்தை எடுக்கணும் அப்படின்னா பல தொழில் முனைவர்கள் உருவாகணும், பல ப்ராடக்ட் பில்ட் ஆகணும், அதாவது இன்க்ரிமெண்டல் வேல்யூ கிரியேஷன் நடக்கணும். ஒரு அடுக்கு வேல்யூ கிரியேஷன் மட்டும் இல்லாமல் பல அடுக்கில் வேல்யூ கிரியேஷன் பண்ண முடியும். எனக்கு இந்த யோசனை வரத்துக்கு இன்னொரு காரணம் வந்து, நான் ஹிமாலயாவுக்கு நான் வெட்டிவேர் சப்ளை பண்ணும்போது வெட்டிவேர்லேருந்து அவங்க பேபி பவுடர், ஹிமாலயா பேபி பவுடர் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பேபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர்லேருந்து செஞ்சுருக்கிறது தான் வந்து அந்த பேபி பவுடர். நம்ம வெட்டிவேர் கொடுக்குறோம், அவங்க ப்ராடக்டாக அதை டெவலப் பண்ணி அந்த டெக்னாலஜி அவங்க வச்சுருக்காங்க, அவங்க ப்ராடக்டாக டெவலப் பண்ணி நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட மோர் தேன் 30+ ப்ராடக்ட் வந்து பண்ணுறாங்க ஆக்சுவலாக வெட்டிவேர் வச்சு. ஸோ நானும் அந்தமாரி வந்து ஒரு வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை இருந்தது. ஸோ மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் சாருடைய ஆர்டிக்கல் படித்த பிறகு ஸோ நான் என்ன பண்ணேன், நம்ம ஏரியாவில் விளையிற முந்திரி பழங்கள் இது வரைக்கும் வேஸ்ட்டாக இருக்க ஒரு கமாடிட்டி, ஒரு ரா மெட்டீரியல் அது. ஸோ அதுலேருந்து வேல்யூ அடிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு இந்த யோசனை வரத்துக்கு இன்னொரு காரணமாக இருந்துச்சு. என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முந்திரி விவசாயிகள் வந்து முந்திரி பழத்தை கீழே போடுற அந்த விகிதம் வந்து குறையணும். என்னால் வந்து ஒரு 20% முந்திரி பழம் கீழே போடுறதுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா நான் எடுத்திருக்க நோக்கம் வந்து நிறைவேறி விட்டதா நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இதன் மூலமாக வந்து முந்திரி விவசாயிகளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதோடைய மதிப்பு தெரியாமல் அதை கீழே போடுறாங்க. அதில் விட்டமின் சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. முந்திரி பழத்தை வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக இனிமேல் சொல்லக்கூடாது. ஏன்னா முந்திரி பழத்தில் வந்து வைட்டமின் சி அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. வைட்டமின் சி எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை விட 5 மடங்கு வைட்டமின் சி இருக்குது. நீங்கள் முந்திரி பழத்தை கீழே போடும்போது நீங்கள் வந்து 1 கிலோ முந்திரி பழத்தை கீழே போட்டிங்கன்னா நீங்கள் 5 கிலோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவ்வளோ ஆரஞ்சு பழத்தை நீங்கள் கீழே போடுறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க நீங்கள். ஸோ கீழே போடுறது முந்திரி பழம் கிடையாது, கீழே போடுறது வைட்டமின் சி. இது தமிழ்நாட்டு முந்திரி விவசாயிகளுக்கு கிடையாது, நான் இந்திய முந்திரி விவசாயிகளுக்கு நான் சொல்கிறேன். இதன் மூலமாக பல லட்சம் கோடி ரூபாய் வருமானம் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். இது நான் இன்றைக்கி வந்து புதுசாக சொல்லலை, இது எல்லாருக்கும் தெரியும். 300 வருஷமாக முந்திரி பழம் கீழே போட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அனைத்து தரப்பில் இருக்க அனைத்து தலைமைகளுக்கும் இது தெரியும். இதை வந்து வேல்யூ கிரியேஷன் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணி கொடுத்தோம், பண்ருட்டியில் இருக்க முந்திரி விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க, அரசு கொடுத்துச்சு அப்படின்னா முந்திரி விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயரும். கோடம்பாக்கம்ல நான் ஒரு கோர்ஸ் ஒன்று படித்தேன் நான். ஸோ அந்த கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த கோர்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அந்த கோர்ஸ் நடக்கிற இடத்துக்கு நடந்து வர தூரம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 250 மீட்டர், ஒரு 500 மீட்டர் இருக்கும். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் ஷாப் ஒன்று இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பேஸ்டு புக்ஸ்லாம் அங்கே இருக்கும், நிறைய இருக்கும் அந்த புக் ஷாப்பில். அதில் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் அப்படின்ற புக்ஸு, திங்க் அண்ட் க்ரோ ரிச், அப்புறமா ரிச் டேட் புவர் டேட், ஜிம்ரான் அவருடைய புக்கு, டி ஹார்வேக்கர் அவர் எழுதின திங்க் லைக் கோடீஸ்வரரின் ஆழ்மன ரகசியங்கள், இந்த மாதிரி டி ஹார்வேக்கர் அவர் எழுதின புக்ஸு, இந்த மாதிரி எனக்கு நான் வச்சிருக்க காசுல ஒரு 50% 60% வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சுப்பேன் நான். ஸோ என்னுடைய பல நேரங்கள் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி புக்ஸ் ஆத்தர் கூட தான் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பிக் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸ் வந்து சொல்கிறாங்க. பிக் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா பிக் ரிவார்டு கிடைக்கும், ஸ்மால் ரிஸ்க் எடுத்தோம்னா ஸ்மால் ரிவார்டு கிடைக்கும். எந்த ரிஸ்க்கும் எடுக்கலன்னா எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஸோ வந்து எந்த அளவுக்கு நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெரிய உயரத்துக்கு நம்ம போவோம். அது வந்து சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரியான ஒரு ரிஸ்க்காக அது இருக்கணும். அது நெப்போலியன் ஹில், டி ஹார்வேக்கர், ரிச் டேட் புவர் டேட் எழுதின ராபர்ட் கியோசகி, டொனால்ட் ட்ரம்ப், ஒபாமா, மகாத்மா காந்தியடிகள், அப்துல் கலாம், வர்கீஸ் குரியன், இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சார் எழுதின புக்ஸு, இந்த புக்ஸ் எல்லாம் நான் படித்த பிறகு என்னோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக மாற்றின ஒரே ஒரு பேஜ். அந்த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆத்தர்ஸோடைய புக்ஸ் எனக்கு வந்து பெரிதும் எனக்கு பயன்பட்டுச்சு. அந்த 1 பேஜ் படித்த பிறகு நான் சில முக்கியமான நபர்கள், சில விஞ்ஞானிகள், இவங்களை நான் இந்திய அளவில் இருக்க முக்கியமான விஞ்ஞானிகளை நான் சந்தித்தேன். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து வேளாண் அறிவு நிலையம், அங்கே இருக்க விஞ்ஞானிகளை நான் போயிட்டு பார்த்தேன்.
அவங்க வந்து நான் ஒரு முறை அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை எடுத்து நான் ஃபோன் பண்ணி, மேடம் இந்த மாதிரி நான் முந்திரி பழத்துலேருந்து ஜூஸ் பண்ணலான்ற ஒரு விருப்பம் இருக்குது எனக்கு. அதுக்கு உங்களுடைய கைடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, வேளாண் அறிவு நிலையத்தில் ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா நான் கூப்பிட்றேன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேடம்க்கு அப்டேஷனுக்காக நான் கால் பண்ணுவேன். ஏதாவது ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேடம். அதை கேஷ்யூ அண்டு ஃபார்மர் இதை லிங்க் பண்ண மாதிரி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட நான் கேட்பேன். அவங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிறகு ஒரு நாள் வந்து கேட்கும்போது சயின்டிஸ்ட் அண்ட் ஃபார்மர் அட்வைசரி கமிட்டி மீட் அப்படின்னு சொல்லிட்டு 2022 வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க அந்த வேளாண் அறிவு நிலையத்தில். ஸோ அந்த தகவல் எனக்கு வந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:45 இந்த டைமில் வந்து வேளாண் அறிவு நிலையத்துக்கு நான் போனேன். ஸோ வந்து 8:45 போய் மேடமை மீட் பண்ணேன். 9 o'clock இந்த டைமில் வந்து அந்த ப்ரோக்ராம் ஹாலுக்கு நான் உள்ளே என்ட்ரி ஆகிறேன். உள்ளே நுழைஞ்சு நான் ஒரு ஆள் மட்டும் தான் அந்த ப்ரோக்ராம் ஹாலில் இருக்கேன். ஸோ ப்ரோக்ராம் ஹாலில் இருக்கும்போது 1 hour வெயிட் பண்ணுறேன். 10 மணி ஆச்சு. 10 மணி வரைக்கும் யாரும் வரல ப்ரோக்ராமுக்கு. ஸோ நான் உட்காந்துருக்கேன். அந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அவர் கூட இன்னொரு சயின்டிஸ்ட் சார் 2 பேர் வந்து, நீங்கள் யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாங்க. இந்த மாதிரி சார் நான் முந்திரி பழத்துலேருந்து ஜூஸ் பண்ணலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு. அதனால நான் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து நான் கலந்துக்கு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவர் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அவர் சார் என்ன சொன்னார், நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்டு ஃபார்மராக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்டு ஃபார்மராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அப்போது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னும் போது நீங்கள் வெளியே இப்போ இது பண்ணிக்கோங்க சார், வெளியே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் வந்து வெளியே வந்துட்டேன். கேவிகேவால் வெளியே நான் அனுப்பப்பட்டேன். நான் முந்திரிப்பழம் ஜூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆசையில் அங்கே போகிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நான் வெளியே வந்தேன். நான் 2022. ஸோ அப்போ வந்து வெளியே வரும்போது மேடம்கிட்ட நான் அந்த தகவலை நான் பரிமாறி கொண்டு இருக்கும்போது வந்து ஒரு சார் ஒருத்தர் அப்போ பக்கத்தில் வந்தார். அவர் வந்து ப்ரொஃபஸர் தான், அவரும் அங்கே ஒர்க் பண்ணுறவர். அவர் வந்து யார் மேடம் இவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டார் சார். இப்போ மேடம் சொல்கிறாங்க, இவர் சிவா வந்து முந்திரி பழத்துலேருந்து ஜூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபயராக இருக்கார், இவர் கண்டிப்பாக இவர் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு 2022 மேடம் சொன்னாங்க, அந்த சார்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த சார் வந்து நீங்கள் எந்த ஒரு சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டீட்டெயில்ஸ் கேட்குறாரு. நான் இந்த மாதிரி சார் நான் வெட்டியூர் ரா மெட்டீரியல் ஹிமாலயாவுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். ப்ளஸ் சில ஹெர்பல் ரா மெட்டீரியல்லாம் வந்து டெண்டர் எடுத்து கேரளாவுக்கும், தமிழ்நாட்டில் சில கம்பெனி, கேரளாவில் சில கம்பெனி, பெங்களூரில் சில கம்பெனிக்கு வந்து ஹெர்பல் ரா மெட்டீரியல் அனுப்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்கிட்ட நான் சொல்கிறேன். நான் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஈரோடில் தெரிஞ்சவங்க ஹெர்பல் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற சில சப்ளையர்ஸ் வந்து கான்டாக்டில் என்கிட்ட இருக்குது, அவங்களுடைய நம்பரை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொபைலை எடுத்து என்கிட்ட நம்பர் கொடுக்கறதுக்கு நம்பர் சர்ச் பண்ணுறாரு. சார் எனக்கு நம்பர் வேண்டாம் சார், நான் முந்திரி பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கு வந்தேன், எனக்கு ஹெர்பல் ரா மெட்டீரியல் பிஸ்னஸ் கான்டாக்ட் சப்ளையர் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் முந்திரி பழத்துலேருந்து ஜூஸ் பண்ணுறதுக்கு தான் சார் நான் கேவிகேக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சார் என்ன சொன்னார், நீ போயிட்டு செய்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சார் சொன்னார். 2022 அப்போவே எனக்கு வந்து பெரிய ஒரு ஸ்பார்க் ஆச்சு. ஸோ இது வந்து பெரிய பிரச்சனை இதில் இருக்குது. பெரிய பிரச்சனை எங்கே இருக்குன்னா, ஸோ அந்த முந்திரி விவசாயத்தில் பிரச்சனை இருக்குது, முந்திரி பழத்தால் பிரச்சனைகள் வந்து விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு வந்து அப்போ எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு. இந்த பக்கம் சுரேஷ் சம்பந்தம் சார் 1800 கோடி ரூபா பண்ணலாம் அப்படின்றாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, போய் செய்கிற வேலையை பாரு அப்படின்றாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டோடைய முந்திரி விவசாயிகள் சந்திக்கிற பிரச்சனை கிடையாது. இது இந்திய அளவில் இருக்க 10 லட்சம் ஹெக்டரில் விளையிற முந்திரி பழங்கள் 25 லட்சம் மெட்ரிக் டன் பழங்களுக்கான ஒரு பிரச்சனை இதில் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப தெளிவாக எனக்கு புரிய வந்துச்சு. பல முயற்சிகள்லாம் பண்ணி அந்த கேஷ்யூ ஜூஸ்ன்ற அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் டெவலப் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்மிங் சீசனுக்கு நான் அகெயின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முந்திரி பழத்தில் வேல்யூ அடிஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் முந்திரி பயிரிலையுமே கூட சரியான வேல்யூ அடிஷன் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்க ரா மெட்டீரியல் எம்என்சி கம்பெனி வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து பிராண்டாக பில்டு பண்ணுறாங்க. ஸோ விவசாயிகளுக்கிட்டேருந்து ரா மெட்டீரியல் வாங்குறாங்க, அவங்க பிராண்டாக பில்டு பண்ணி அவங்க மல்டிநேஷ்னல் லெவலில் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க மல்டிநேஷ்னல் பிராண்டாக இருக்காங்க. ஸோ வந்து விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளூர்லேயே வந்து அதை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி அதை ஒரு எக்கனாமிக் கிரியேட் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அரசும் வந்து விவசாயிகளுக்கு ஒத்துழைச்சி
சப்போர்ட் பண்ணணும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணணும். ஸோ முந்திரி பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜில் மட்டும்தான் வந்து அதை வச்சுக்க முடியும். அந்த கோல்டு ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ருட்டியில் இல்லை, தமிழ்நாட்டிலையும் கிடையாது முந்திரி பழத்துக்கு. ஸோ மற்றதுக்கு இருக்கலாம், முந்திரி பழத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து கோல்டு ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ருட்டியில் இருக்க முந்திரி விவசாயிகளுக்கு தேவை. அப்படி உண்டாக்கி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த முந்திரி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த பழத்தை வந்து கீழே போட வேணும், நம்ம கோல்டு ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வச்சு அதை வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ், ஒரு சப்போர்ட் வந்து அந்த கோல்டு ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக நமக்கு கிடைக்கும். இந்த பிரச்சனை வந்து எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது, எல்லா மாநிலத்தில் உள்ள மாநில அரசாங்கங்கள் வந்து அதை கவனம் பண்ணணும். இது வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குற ஒரு ஒத்துழைப்பாக அது அமையும் நான் நம்புகிறேன். ஸோ முந்திரி பழத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆரஞ்சு பழத்தோட 5 மடங்கு வைட்டமின் சி இருக்குது அப்படின்றதால என்னுடைய ஆர்டிகிள்ஸ் படித்த வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ், சிங்கப்பூர், யுஏஇ, யுஎஸ்ஏ இங்கேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ டிமாண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இது 100% ஜூஸ், அதை ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணலை அப்படின்னும் போது இது 100% ஜூஸ் அப்படின்றதுல வாங்குறதுக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குது. ஸோ முந்திரி பழத்தில் வந்து ஒரு விட்டமின் சின்ற அந்த ஒரு மகிமைகள் இருக்குது அப்படின்றதால அதை வந்து பல செக்மெண்ட்டில் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம கொண்டு போக முடியும். அதை பியூரேஜ் இண்டஸ்ட்ரியாக கிரியேட் பண்ண முடியும், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ண முடியும், ஃபுட்டு இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து முந்திரி விவசாயிகளுடைய ஒத்துழைப்பு, அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு, விஞ்ஞானிகளோட ஒத்துழைப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த எக்கோசிஸ்டம், கேஷ்யூ எக்கோசிஸ்டம் வந்து அப்போ தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போது முந்திரி பழம் ஜூஸ் இப்போ நாங்கள் பண்ணியிருந்த லாஸ்ட் சீசனில் பண்ணியிருந்த முந்திரி பழம் ஜூஸ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், கொடைக்கானல், சென்னை, பெங்களூர் இந்த மாதிரியான சில ஏரியாக்களுக்கு நம்ம வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கிற மாதிரி 3000 கம்பெனிஸ், அந்த ஃபெனி ப்ராடக்ட் வந்து 3000 கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இங்கேயும் முந்திரி பழத்தில் நிறைய கம்பெனிஸ் உருவாகுது அப்படின்னும் போது முந்திரி விவசாயிகளுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து விவசாய விஞ்ஞானிகள், அதாவது முந்திரி ஆராய்ச்சி விஞ்ஞானிகளுக்கு நான் இந்த நேரத்தில் வச்சுக்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பயிர், முந்திரி கொட்டையை மையமாக வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து பிளான்ட் ப்ரீடிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமே முந்திரி பழத்தை வந்து அதோடைய சைஸ் பெருசாக இருக்கணும். ஸோ அந்த முந்திரி பழத்தையும் மையமாக வச்சு வந்து அந்த பிளான்ட் ப்ரீடிங் பண்ணணும். ஸோ இவ்வளோ நாளாக வந்து 180 இந்த மாதிரியான ரகங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ப்ரீடிங் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ கேஷ்யூ ஃப்ரூட்டுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னும் போது அதோடைய ஜூஸ் ரெக்கவரி, அதாவது ஜூஸ் அவுட்புட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட் ப்ரீடிங் பண்ணால் வந்து ரொம்ப விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். விஷன் அண்ட் ஃபியூச்சர் ட்ரீம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முந்திரி விவசாயிகள் முந்திரி பழத்தை கீழே போடக்கூடாத ஒரு நிலையை உண்டாக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்த ஒரு நிலையை எனக்கு உண்டாக்கும். முந்திரி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஷெல்ஃப் லைஃப் உள்ள ஒரு ரா மெட்டீரியல், அதான் உடனடியாக அது வந்து கெட்டு போயிடும். ஸோ இம்மிடியட்டாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அந்த இம்மிடியட்டாக ப்ராசஸ் பண்ணுறது தான் இப்போதைக்கு யாரும் உள்ளே வராதுக்கான ஒரு காரணம். ஸோ முந்திரி பழத்தை மெட்ரோ சிட்டிஸில் எங்கேயும் பார்க்க முடியாததுக்கான காரணம் சில காரணங்கள் இருக்குது. என்டர்பிரனர்ஸ் வந்து இது உள்ளே யாரும் வர முடியல. ஸோ என்டர்பிரனர்ஸ் அதிகமாக இந்த முந்திரி பழம் சார்ந்த இண்டஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணணும். அதாவது முந்திரி பழம் சார்ந்த இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா அரசு சில சூழல்களை இங்கே உண்டாக்கி கொடுக்கணும். அப்படின்னு உண்டாக்கி கொடுக்கும்போது முந்திரி பழம் வந்து கீழே போடாத ஒரு நிலையை உண்டாக்க முடியும். ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் முக்கியமாக 2 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒன்று டாக்டர் CK அசோக்குமார், 2வது மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் சார். இவங்க 2 பேர் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அந்த முந்திரி பழத்தில் ஜூஸ்ன்ற அந்த ஒரு ப்ராடக்ட்டும் உருவாகி இருக்காது. ஸோ 300 வருஷமாக வீணாகிட்டு இருந்த முந்திரி பழம்
இன்னும் எத்தனை வருஷம் வீணாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையை நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கோம். ஸோ சுரேஷ் சம்பந்தம் சார் எனக்கு பகிர்ந்து கொண்ட அந்த ஆர்டிக்கல் அண்டு சுரேஷ் சம்பந்தம் சாரை மீட் பண்ணுறதுக்கு டாக்டர் சி.கே. அசோக்குமார் சார் வந்து ஒரு பெரிய ஒரு பேக் போன் ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இப்போவும் 2 பேரும் எனக்கு இருக்காங்க. ஸோ சார் 2 பேருக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய ஃபேமிலி வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. அந்த மாற்றி யோசித்ததால் இந்த முந்திரி விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையாக இந்த கேஷ்விட்டா பிராண்ட் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி 20 ப்ராடக்ட்டு, கேஷ்யூ ஜூஸ்ன்றது ஒரு ப்ராடக்ட், ஒரு பிராண்டு. இந்த மாதிரி கேஷ்யூலேருந்து 20 ப்ராடக்ட் 20 பிராண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கேஷ்யூ வேல்யூ அடிஷனல் மேனுஃபேக்சரர் அப்படின்ற அந்த கோல் நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். அந்த என்டர்பிரினர்ஷிப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அனைவருக்கும் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிற தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஏ ஈஸி ஜர்னி. அது வந்து எளிமையான பயணம் கிடையாது. உங்கள் கையில் வெறும் ஐடியா மட்டும்தான் இருக்கும். உங்களை சுற்றி இருக்க சூழல்கள் முதல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. உங்கள் ஐடியா, அந்த ஐடியாவுக்காக 24 மணி நேரமும் காரியமே கண்ணாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கலாம், 10 வருஷம் கழிச்சும் நடக்கலாம். உங்களுடைய இலக்கு நிறைவேறதுக்கான டைம் பீரியட் ஒரு நாள்லேயும் நடக்கலாம், 10 வருஷம் கழித்து உங்கள் இலக்கு நிறைவேறும். நீங்கள் வந்து அந்த பேத்தில் இருக்கணும், அந்த பாதையில் நீங்கள் இருக்கணும். விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சூழல்கள் நம்மளை வந்து பல சூழல்கள் பல தடைகளை உண்டாக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஈவன் என் ஃபேமிலிக்குள்ளேயே கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஃபைனான்ஷியலாக வந்து சப்போர்ட்ஸ் இருக்காது. பட் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டுங்க அப்படின்னா செய்யணும். அது மட்டும்தான் 100% ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர, சூழல்கள் நம்மளுக்கு 1000 தடைகளை உண்டாக்கும். நம்ம நோக்கம் பெருசாக வச்சுக்கிங்க, அந்த பெரிய இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஸோ ஒரு நாள் அது உங்கள் கண் முன்னாடி அந்த இலக்கு வந்து நிற்கும். ஸோ விடாமுயற்சியோடு நம்ம வந்து தொடர்ந்து அதை செயல்படுத்திட்டு இருக்கணும். இந்த வாரம் முழுக்க மாத்தியோசி ஜெயா டிவி ப்ரோக்ராமில் கேஷ்யூ ஃப்ரூட் ஜூஸ், அதில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதில் இருக்க பொட்டென்ஷியல், இது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பளித்த மாத்தியோசி டீம் அண்ட் ஜெயா டிவிக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.